May I come in, sir? Good morning, sir. Good morning, sir. Thank you, sir. Tell about yourself. Sir, my name is Gopinath. I am from village called Vadasakarai in Dharmaburi district. I completed my schooling in government higher secondary school, Mandaralli. I have done my graduation in BA History in Government Arts College, Dharmaburi. My father is a machine operator in Duraflux company near my village, and my mother is no more. This is my first mains and first interview, sir. ஓகே, உங்கள் மாவட்டத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? சார் ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன், சங்க காலத்தை சேர்ந்த கடையலூர் வள்ளல்கள் ஒருவரான அதிகமாக ஆட்சி செய்த பகுதி வந்து தர்மபுரி சார். செகண்ட் ஒன், ஒகேனக்கல் காவிரி ரிவர் வந்து தமிழ்நாட்டில் என்ட்ராகிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் விச் ஃபார்ம்ஸ் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால். தேர்ட் ஒன், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸான பெரும்பாலை, மோதூர், பூதிநாதம் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபேமஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் primarily agriculture dependent district, sir. ஸோ அதனால டியூ டு ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால், லோ ஆவரேஜ் ரெயின்ஃபால்னால வந்து அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது. செகண்ட் வந்து என்னது அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸான சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு. தேர்ட் வந்து ஹானர் கில்லிங் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துருக்கு சார். அடுத்து தேர்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பெனட்ரேஷன் வந்து வெரி மீகர் சார் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். சரி, இப்போ தருமபுரியில் நிறைய டெரரிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடமே தருமபுரி தான். அதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? டெரரிசம் சார் பிஃபோர் எங்கே புடி அதில் இதிலெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க தருமபுரியில், அது எந்த இடம், ஏன் அங்கே மட்டும் அப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சார் பிஃபோர் 2000 there is an incident which is led by Veerappan. And later after that, I don't know about that, sir. இல்லை, வீரப்பன் ஆப்ரேஷன் நான் சொல்லல, தீவிரவாதத்துக்கு வந்து அங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு இது. சார் ஐ வில் ரீட் அபவுட் தட், சார். அக்னி திட்டம் இருக்குல்ல, அக்னி, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ் சார். சார் அக்னிபாத் திட்டம்ன்றது வந்து மிலிட்டரியில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஆப்ரேஷனில் ஈடுபட வைக்கிற ஒரு திட்டம் சார், மிலிட்டரி ஆப்ரேஷனில். ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த தருமபுரியிலேருந்து மேக்ஸிமம் பீப்புள் போகலை. ஏன் இந்த அக்னிபாத் திட்டத்துக்கு? சாரி சார், ஐ வில் ரீட் அபவுட் தட். அந்த நிறைய கிரிமினல்ஸு அந்த அங்கே வந்து பெங்களூரில் இது பண்ணிவிட்டு இங்கே வந்து அடைக்கலம் ஆயிடுறாங்க நிறைய பேர். ரெண்டாவது போலீஸ் அசால்ட்டும் அங்கே நிறைய நடக்குது. ஏன் அந்த மக்களுடைய இது அப்படி? சார் ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் லிட்ரஸி சார், லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் பிரசன்ஸ் ஆஃப் legal provisions and law. Second வந்து social clashes and caste based violence. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசனு. ஸோ இதை வந்து இதை வந்து கம்மி பண்ணுற போலீஸார் வந்து ஈடுபடும் போது அவங்களுக்கான அந்த பாதிப்பு ஏற்படுது சார். தேர்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ். தமிழ்நாட்டில் வந்து நிறைய போதைப் பொருள் நிறைய நடமாடிக்கிட்டு இருக்குன்றாங்க. உங்கள் அந்த தருமபுரி ஏரியாவிலையும் நிறையா இருக்குது. ஈஸியாக தருமபுரிக்கு வந்து எப்படி கிடைக்காங்க? சார் ஃபர்ஸ்ட் ஒன்று கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் சார். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், சின்ஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வாஸ் பார்டர் ஷேரிங் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா ரீஜன். ஸோ இதனால் வந்து கிராஸ் பார்டர் அந்த சப்ளை செயின் வந்து ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. செகண்ட் வந்து என்னது அப்படின்னா வந்து இது யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் இந்த விஷயத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்க சார். டியூ டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேக் ஆஃப் லிட்ரஸி யங்ஸ்டர்ஸ் இதில் ஓவராக இன்வால்வ் ஆகிறாங்க. தேர்ட் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, நிறைய அதாவது நார்த் இண்டியன்ஸ் நிறைய வந்து லேபர் வந்து இங்கே வந்துடுறாங்க. இது எதனால இப்போ இங்கே மைக்ரேட் ஆகுறாங்க?
இதை தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? உங்களுடைய ஐடியா என்ன? ஒரு லேபர் ஆஃபீஸர்னு வச்சுங்களேன். So first one, in Constitution itself, Article 19 Class C tells that everyone in India, every citizen in India can go everywhere. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து மைக்ரேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு சார். மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாவில் சோர்ஸஸ் வந்து என்னன்னா, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசில் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லாதனால தர்மபுரி, அதுக்கப்புறம் இன்னும் சில சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வராங்க. இதை தடுக்க வந்து சார், இது அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு அக்ரிகல்ச்சர் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, அவங்களுடைய ஸ்டேட்டில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம். செகண்ட் வந்து இங்கே வந்து வேறு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் சார். ஆய்வில் வந்து நிறைய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நார்த் இந்தியன் நிறைய லேபர் இங்கே வர்றதுனால அவங்க நிறைய வந்து இந்த மாதிரி போதைப் பொருளெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களால இப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அந்த போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக் செவரல் ஸ்டெப்ஸ். நீங்கள் டிஎஸ்பி இல்லை நீங்கள் ஒரு சப்டிஷன் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படின்னா நீங்கள் எப்படி என்ன எடுப்பீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த போதைப்பொருள் எங்கெங்கே அதிகமாக புழக்கமாகுது அப்படின்றதுக்கு அந்த ரீஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம் சார். அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சோர்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அங்கேருந்து அந்த இவங்க தான் வர்றாங்க, லேபர் வந்து அப்படி வரும்போது பையில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது. இது தடுக்கிறதுக்கு சரி வீட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த லிக்கர் இருக்குல்ல, சாராயம்லாம் இருக்குல்ல, இந்த அரக்கெல்லாம் ஒழிச்சா ஒரு விருது கொடுப்பாங்க. அந்த விருதின் பெயர் என்ன? சாரி சார், தற்போது டிஎன்பிசியினுடைய சேர்மன் யார்? சார் ஃபர்கத் நேம்ஸ். நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம் த்ரெட் நிறையா போகுது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, இப்போ நிறையா இருக்குது. என்ன காரணம்? இப்போ ஒரு இடத்துல அதுக்கு மீனிங்ஸ் இது சொல்லுங்கள், என்ன காரணம் அது? சார் ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். செகண்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து பிளாக் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது சார். இதனால் வந்து ஈஸியாக வாங்கி சோஷியல் மீடியா கூட கூகுள் இந்த டாக் வெப் எல்லாம் பார்த்து அவங்களே டெவலப் பண்ணிடுறாங்க சார். தேர்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூனால யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறாங்க சார். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்பி, நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துக்கு, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் கேம்ப் ஆஃபீஸுக்கு. சார், இந்த ஏதோ ஒரு ஸ்கூல் நேம் வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ பாம் த்ரெட் வந்துருக்கு, அங்கே பாம் வச்சுருக்காங்க, அனுப்பியிருக்கோம், நீங்கள் வேணால் அவங்க ரெஸ்கியூ பண்ணிக்கோங்க, பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்க, வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன செய்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவேன் சார். அந்த ஃபேக்ட் செக்கிங் சார், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சார். செகண்ட், ஒருவேளை அது உண்மைதான் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நடந்துட்டுருக்கா, அப்படி இல்லைனா வந்து அதை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அவங்கள எவாக்குவேட் பண்ணுவேன் சார். தேர்ட் வந்து பாம்ப் ஸ்குவாட் வர வச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் இருக்கும் சார். இதெல்லாம் ப்ரொசீஜர். அது நீங்கள் இமிடியேட்டாக என்ன செய்வீங்க? அது ஃபோக்கஸ்னே தெரிஞ்சு சொல்லுங்கள். இப்படி தான் சார் அடிக்கடி உங்கள் கேம்பஸ் ஸ்டாஃப் சொல்கிறாரு, சார் இப்படி தான் அடிக்கடி ஃபோன் கால் வந்து ஃபேக்காக தான் வருது, இப்படி தான் அனாமணிக்கு தான் வருது, இந்த இதெல்லாம் வந்து கால் வந்து டூப்ளிகேட் இது, போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க ஆஸ் ஆஃபீஸர்? சார் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, பாஸ்ட்ல எதுனா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூவா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் சார். இப்போ ஒரு இடத்துல அது துப்பாக்கி இருக்குது, இதை வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல துப்பாக்கி வந்து வச்சுருக்காங்க, ஒரு 4-5 எண்ணம் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நீங்கள் ஒரு ஆர்டிஓ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்லைசன்ஸ்டு வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. சரி, லீவ் இட்.
எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய இதை சொல்லுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கலெக்டர் என்ன சொல்லுவாங்க? எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ் சார். சார் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அதை வந்து எப்படி சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் லைனில் எப்படி சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லிட்டீங்க, ஆர்டிஓவை எப்படி டிஆர்ஓவை எப்படி சொல்லுவாங்க? சப் கலெக்டர். சார் சாரி சார். ஓகே. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? இப்படி கேட்டால் தான் சொல்லுவீங்க. யார்? தொல்காப்பியம் இருக்குல்ல, அதனுடைய ஆசிரியர் யார்? இப்படி சொல்கிறீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தான். சரி சரியா சார். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் அதில் பெயிண்டிங் போட்டிருக்கீங்க, மோனலிசா பெயிண்டிங், அதை பற்றி சொல்லுங்கள் சார். மோனலிசா பெயிண்டிங் வந்து பெயிண்டட் பை லியோனார்டோ டா வின்சி சார். அது வந்து புருவம், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா புருவம் அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஹைப்ரோஸ். அது பெயிண்டர் எந்த கண்ட்ரி? அது பெயிண்டர் லியோனார்டோன்னு சொன்னீங்கல்ல, எந்த கண்ட்ரி அது? அவர் சாரி சார், அது என்லைட்டன்மெண்ட் பீரியடில், என்லைட்டன்மெண்ட் பீரியட் சார், 15th 16th century சார். 15th 16th century. அது ஆக்சுவலாக அது யாரோட உருவம்? அது அப்படி ஒரு ஆள் இருக்காங்க, மோனலிசாங்கிற ஆள் இருக்காங்க. சாரி சார், ஐ டோன்ட் நோ சார். ஓகே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சரி, இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவங்களோட பேர்? திரு கியானேஷ்குமார் சார். அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? ஆனரபிள் பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட்டு அப்பாயின்மெண்ட் சும்மா ஒரு 10 பேர் கொடுத்தா இது அவங்களே பண்ணிடலாமா? இது எப்படி, எந்த மெத்தடில் பண்ணுறாங்க சார்? அக்கார்டிங் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆக்ட் 2023, there is a selection committee which is headed by Prime Minister, and members consist of Union Cabinet Minister and LOP sir. இவங்க வந்து சர்ச் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சார். பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சார். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு யார் சார்? திருமதி அர்ச்சனா பட்நாயக் சார். இப்போ ரீசெண்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்டிமிஸ் 2, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்டிமிஸ் 2 வந்து யூஎஸோடைய மிஷன் சார். இது வந்து 4 பேர் கொண்ட குழுக்களை விண்வெளிக்கு, நிலவுக்கு அனுப்பும் திட்டமாக வந்து அனுப்பப்பட்டது சார். இது போத் நாசா, அதுக்கப்புறம் உலக நாடுகளால் வந்து முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். இதில் வந்து 3 ஆண்கள் அது ஒரு பெண்மணி இருக்காங்க சார். அது என்ன ஸ்பெஷல்? அது ஆர்டிமிஸ் 2ல என்ன ஸ்பெஷல்? அது ஏன்னா நிலாவுக்கு வந்து அடிக்கடி அனுப்புகிறாங்க, நாசாலேருந்து அனுப்புகிறாங்க, ஆஸ்ட்ரோனட் அவங்க போகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்? இது ஆர்டிமிஸ் 2 சார் ஸ்பெஷல் ஃபீச்சர். சாரி சார், ஐ வில் ரிப்போர்ட் சார். போயிட்டு வந்து எங்கே வந்து இறங்குறாங்க அவங்க? நிலா போகிறாங்க, போயிட்டு பூமிக்கு வராங்க. எந்த இடத்துல இறங்குறாங்க சார்? கடல், சார் கடல் பகுதி இதுதான் சார். இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இருக்குது, அண்டார்டிக் ஓஷன் இருக்குது, பசிபிக் ஓஷன் இருக்குது, ஆர்டிக் ஓஷன் இருக்குது. ஓகே. இது டிஜிட்டல் ஃப்ராட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். டிஜிட்டல் ஃப்ராட் இப்போ ரீசெண்ட்லி ஆர்பிஐ வந்து ஒரு இது கொண்டு வரப்போ அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஃப்ராடை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ரீசெண்ட் 2-3 days பிஃபோர் ஒரு நியூஸ் வருது. அதை பற்றி எதாவது ஐடியா இருக்காது? அது
டிஜிட்டல் ஃப்ராட்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் டிஜிட்டல் ஃப்ராட்? சார் டிஜிட்டல் ஃப்ராட்னா மொபைல் மூலமாக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிற ஒரு வேற எந்த மாதிரிலாம் இருக்கு? மொபைல் மூலமாக உள்ளது நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, வேற எந்த மாதிரிலாம் இருக்கும்? சார் டீஃபேக் டெக்னாலஜி சார். அப்புறம் அதை வந்து வீடியோகிராஃபி வந்து இம்பர்சனேஷன் பண்ணி மேனிபுலேட் பண்ணுறது சார். செகண்ட் வந்து சாரி சார் ஓகே. கிரிக்கெட் பிடிக்குமா? விளாட பிடிக்குமா? பார்க்குறது பிடிக்குமா? பார்க்குறதுக்கு பிடிக்குமா? கிரிக்கெட் பார்க்குறதுக்கு பிடிக்காது சார், ஆனால் பார்த்துருக்கேன். நியூஸில் படிக்கிறதுலாம் உண்டா? ஐபிஎல் ஃபுல் ஃபார்ம் உள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் சார். லாஸ்ட் இயர் யார் வின் பண்ணா? ஹைதராபாத் சார். பெங்களூரு. இந்த வருஷம் ஒரு ஸ்டார் பிளேயரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போது நடக்கிற சீசனில் ஒரு ஸ்டார் பிளேயரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டார் பிளேயர் ரொம்ப யங் ஏஜ். சாரி சார், ஐ டோன்ட் நோ தட். சரி, ஓகே. தர்மபுரி மாவட்டம். ஸோ மாவட்டத்துடைய பார்டர் டிஸ்ட்ரிக்ட் சார் ஈஸ்ட் வந்து விழுப்புரம், விழுப்புரம் திருவண்ணாமலை, சவுத் சைட் சேலம். விழுப்புரம் வருது அவங்களுக்கு பார்டர். சார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி. விழுப்புரமா கள்ளக்குறிச்சி இருக்கா? ஓகே. சவுத் சேலம், நார்த் கிருஷ்ணகிரி அண்ட் வெஸ்ட் சைடு வந்து கர்நாடகா சார். கர்நாடகாவில் என்ன டிஸ்ட்ரிக்ஸ்? சார் பிலிகுண்டூர் ரீஜன். பிலிகுண்டூர் ரீஜியன், தட் இஸ் அது தண்ணி வரக்கூடிய ஏரியா. சாரி சார். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஹிஸ்டாரிக்கலாக சில பேட்டில்ஸ் என்ன போகுது? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வரை நடந்துச்சு. சார் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் பிளேஸ் சார். வாச்சாத்தி வடக்கு. சார் ஃபர்ஸ்ட் அந்த வாட்சாத்தி இன்சிடென்ட் வந்து எதனால நடந்தது அப்படின்னா, வீரப்பன் வந்து அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற விதமாக வந்து மலையடி வாரத்து தீர்த்தமலை சித்தேரி மலை மலையடி வாரத்துக்கு இருக்கிற மக்களை வந்து துன்புறுத்தின இஷ்யூ தான் இந்த வாட்சாத்தி இன்சிடென்ட் சார். ஸோ இந்த இன்சிடென்ட்டில் இந்த வழக்கில் வந்து மொத்தம் 261 பேருக்கு வந்து நீங்கள் வந்து தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வழக்கு அவங்கள கன்விக்ட் பண்ணிக்கிட்டோம். ஜட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? 2023. சாரி சார், ஐ வில் ரீட் அபவுட் இட். ஸோ மேற்கே தாண்டி தற்போதைய நிலைப்பாடு என்ன? அணை கட்டுறதுக்கான தீர்மானம் கர்நாடக சட்டமன்றம் நிறைவேற்றிருக்காங்க. தற்போதைய நிலைப்பாடு அது என்ன பொசிஷன் இருக்கு? மேற்கே தாட்டு அணை விவகாரம் தற்போதைய நிலைப்பாடு சார் அந்த இது வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். பட் அதை பற்றி மத்திய அரசோட அனுமதி வாங்கிட்டாங்களா? சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனுமதி கொடுத்துட்டாங்களா? எஸ், அனுமதி. ஃபர்ஸ்ட் வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் மேக்கே தாட்னா என்ன பொருள்? ஓகே, நக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழ் மொழி சொல்லலாம், கன்னடம் மொழி சொல்லலாம். அதோடைய பொருள் ஸ்மோக்கி ராக்ஸ். அதே மாதிரி தான் மேக்கே தாட்டு. சார் மேகம்னா கிளவுடு, சார்ஜ் மீன்ஸ் மினரல்ஸ். ஓகே சார், ஆஸ் பர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில், காவிரி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்கு எவ்வளவு டிஎம்சி, கர்நாடகாவுக்கு எவ்வளவு, புதுச்சேரிக்கு எவ்வளவு, காவிரி மற்றும் துணையாக இருக்கிற மொத்த நீர் பகிர்வுல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது? சார் தமிழ்நாட்டுக்கு 177.3 டிஎம்சி சார். ஓகே. புதுச்சேரி கர்நாடகா ஐ டோன்ட் நோ சார், ஐ வில் ரீட் அபவுட் இட். காவிரி வந்து உங்க மாவட்டத்தில் என்ட்ரி ஆகுது.
காவிரினால் உங்கள் மாவட்டம் பெரிய அளவு பலன் இல்லை. ஜாகிரபிக்கல் ரீசன்ஸ். சார் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காவிரி வந்து என்டர் ஆகி அப்புறம் தர்மபுரி ஃப்ளோ ஆகுறது பார்டர் ரீஜன்லேயே ஃப்ளோ ஆகி அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் என்டர் ஆகுது சார். ஸோ இன்ஜினியர் இது வந்து ஃப்ளோ ஆகுறது இல்லை. செகண்ட் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹார்ட் ராக் டோபோகிராஃபி சார். ஸோ அதனால வந்து இப்போ அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் வந்து ஒகேனக்கல் காவிரி ரிவர்னால வந்து பெருசாக இதுக்கு எனி அதர் ரீசன்ஸ்? அந்த காவிரி நீரால் உங்களுக்கு பெரிய பலன் இல்லை. ஃபார் அக்ரிகல்ச்சர் நீங்களே சொன்னீங்க ட்ரை ரீஜன் தான் சொன்னீங்க, ரெயின் ஃபெல்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு. வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாம் சார். ஓகே. உங்க பகுதியில் அரசுடைய சுற்றுலா கொள்கை அடிப்படையில் எக்கோ டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசத்துக்கு என்னென்ன பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க? எங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள்? சார் வத்தல்மலை சித்தேரி மலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்ல வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதர் டூரிசம் பிளேசஸும் ட்ரெக்கிங். ஸோ அட்வென்ச்சர் டூரிசம் தான் கேட்டேன். அட்வென்ச்சர் டூரிசம்னா சார் அட்வென்ச்சர் டூரிசம்ன்றது அட்வென்ச்சரிஸ்டிக்காக இந்த மவுண்டைன் கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி. உங்கள் மாவட்டம் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார். சைல்ட் மேரேஜ் இருக்குது. ஸோ சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸ் இருக்காது. சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து அது 2006. ஓகே. ஆணுக்கான திருமண வயது என்ன, பெண்ணுக்கான திருமண வயது என்ன? ஆண்களுக்கு 21 வயது, பெண்களுக்கு 18 வயது. சரி, ஓகே. 18 வயது. என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் செயல்படுத்தக்கூடிய அதன் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அலுவலகம் சார் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். சரிதானா? ஆண் கிளினிக் பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்க. உங்க மாவட்டத்தில் ஆண் கிளினிக் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆண் கிளினிக் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த மெஷர்ஸ் டு பி டேக்கன். சார் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபஸ்ட்டு ஆனர் கில்லிங் எந்தெந்த ரீஜனில் அதிகமாக நடக்குதுன்னு மேப்பிங் பண்ணணும் சார். செகண்ட் வந்து ஆனர் கில்லிங் இன்சிடென்ட் எதனால் நடக்குது, ஸ்டாச்சுரி ப்ரொடெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஆக்ட் ஏதாவது இருக்கா? அப்படின்னா நம்மகிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ ஆனர் கில்லிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்ட் பண்ணியிருக்காங்களா? எந்த ஆக்டில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க? ஷெட்யூல் காட்டன் ஷெட்யூல் ட்ரைப் அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி அது அங்கே உள்ளது. சரி, ஓகே. ஆனர் கில்லிங் அப்படின்றது ஒன்லி ஆன் எஸ்சி எஸ்டி மூலம் மட்டும்தான் இருக்கா? மற்ற கம்யூனிட்டிஸ் இல்லையா? வேறு இடைநிலை சாதிகள் ஆனர் கில்லிங் இல்லையா? இருக்குது சார். பட் மோஸ்ட்லி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ்னால இந்த இஷ்யூனால தான் அதிகமாக நடக்குது சார். ஓகே. ஸோ உங்கள் மாவட்டம் கல்வித்துறையில் பெரிய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஆனாலும் லிட்ரஸிலையும் ஸோ பாஸ் பர்சன்டேஜ்லையும் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக என்ன காரணம்? சார் ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் அபவுட் அவேர்னஸ் நிறைய வந்தாச்சு. கவர்மெண்ட்ஸ் ஸோ பெரிய அளவில் அட்வைஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவேர்னஸ் இல்லைன்னா சொல்ல முடியும். அதர் தேன் தட் சார் ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கானமி சார். ஸோ அது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுறதுனால வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான ஆக்டிவிட்டி ஈடுபட வைக்கிறாங்க சார். செகண்ட் வந்து பெண்கள் எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேரண்டல் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கம்மியாக, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து அவங்களுக்கு போதிய இது கிடையாது சார், புரிதல் கிடையாது. தேர்ட் வந்து என்னது அப்படின்னா சைல்டு மேரேஜ் அண்டு திலகவதி ஐஏஎஸ் அவங்கள பற்றி சொல்லுங்க. எந்த பீரியடில் தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆரம்பிச்சாங்க? அவங்க ஒரு சாகித்ய அகாடமி விருதுலாம் வாங்கினாங்க. தமிழக அரசுடைய இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. என்ன படைப்புக்காக?
சார் கல்மரம் அப்படின்ற படைப்புக்காக அவங்க சாகித்ய எந்த ஆண்டு வாங்கினா தெரியுமா? சாரி சார் இயர் ஆகிடும். தம்பித்துறை அவர்கள் மாணவர்கள். ஸோ மாண்புமிகு தம்பித்துறை அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க, மத்திய பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தாங்க. எந்த பீரியட் சார் ஓகே. ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சு பாகிஸ்தான் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு? என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு? இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய டிமாண்ட்ஸ் சார் ஒரு டெப்டி கலெக்டருக்கான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட என்ன இருந்தது? என்னென்ன சிறப்பு அம்சங்கள், உங்களோட கூடுதல் தத்துவங்கள் என்ன இருக்கு? அப்புறம் ரெசிலியன்ட் வந்து என்கிட்ட அதிகமாக இருக்கு. என்ன இருக்கு? ரெசிலியன்ஸ் ரெசிலியன்ட் வேற ஆனஸ்டா இருக்கணும் அப்படின்றது மேண்டேட். கண்டிப்பாக ஆனஸ்டா தான் இருக்கணும். தவிர்த்து சார் கம்பேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் சார். தென் ஓகே. எஸ் சார். சார் மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் சார். சீஃப் சார் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு பிடி தியாகராஜ செட்டியார் அவங்க பீரியடில் வந்து 1920 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சார், கிரியேட் பண்ணாங்க. செகண்ட் வந்து அது ஃபர்தராக வந்து காமராஜர் பீரியடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நூன் மீல் ஸ்கீம், நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் 1982 வந்து கொண்டு வந்தாங்க சார். அது இப்போ வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சார். செகண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சார். இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேர் ஃபெசிலிட்டி வந்து இன்ஷூர் பண்ணுறதுக்காக 5 lakh ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க சார். இது 2018 ஆயுஷ்மான் பாரத் இனிஷியேட்டிவ் கூட இன்டெகிரேட் பண்ணாங்க. தேர்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் சார். இது 2022 கொண்டு வந்தாங்க. இது 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், அது யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் சார். ஃபோர்த் வந்து மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் சார். இது 2023 வந்து மந்த்லி 1000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க சார். ஃபிஃப்த்து வந்து விடியல் பயணம் ஸ்கீம் சார். இது 2021 முதல்வர் வந்து சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்ற உடனே கொண்டு வரப்பட்ட முதல் திட்டம் சார். இது 30 கிலோமீட்டர் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உமனுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்கீம் சார். இது லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர் சார். டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்டா? எஸ் சார். எத்தனை டைம்னாலும் போகலாமா சார்? அப் டு 30 கிலோமீட்டர் வீ கேன் ட்ராவல். அது நான் இப்போ இது நானே அடுத்த இது மாறி மாறி போகலாமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போகும் சார்? ஐ டோன்ட் நோ அபௌட் தட் ரெஸ்ட்ரிக்ஷன் சார். ஓகே ஓகே கோபிநாத், ஆல் தி பெஸ்ட்.